எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பித்தம். நம்ம உடம்புல பித்தம் அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, பித்தம் வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பித்தம் உடம்புக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து அது அதிகப்படியான இளநரை வரும், பொடுகு தொல்லை வரும், அடுத்தது முகத்தில் ஆயில் ஸ்கின்னாக வந்துடும், அடுத்தது மன அழுத்தம் வரும், அடுத்தது மோஷன் ட்ரபிளு, மஞ்சக்காமால, அல்சரு, அஜீர்ணம் போன்ற கோளாறுகள் ஏற்படும். இந்த பித்தம் உடம்புல வரும்போது நம்மளோட கால் வெடிப்பு, உதடு வெடிக்கிறது, ரொம்ப பாடி ஹீட் ஆகி மோஷன் அதிகமாக போகிறது, லூஸ் மோஷன் போகிறது, இதெல்லாமே இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்போட ஹீட்டு குறைய மோர், தயிர், இளநீர், வெள்ளரி பிஞ்சி இப்படி குளிர்ச்சியான பொருட்களாக நம்ம எடுத்துக்கணும். அதோட காலைல எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காஃபி டீ குடிக்காமல் இஞ்சி சாறு இருக்குது இல்லைங்களா, அதை இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில டைம்லாம் நமக்கு பித்த வாந்தி வரும். அப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை ஒரு அரை பழத்தை புழிஞ்சி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடிக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அதோடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பழைய சாதம் சாப்பிட்டாலும் சரி, அதில் இருக்க தண்ணியை டெய்லி வெறும் வயிற்றில் குடிக்கும் போதும் நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்குங்க. இந்த பித்தம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதோடு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மருதாணம் வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பித்தம் படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதிகமாகவே கால் வெடிப்பு வரும், ஹீட் அதிகமாகும், பித்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருந்தே நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பித்தம் வராமல் தடுத்துக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.